ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் கடையில் இது வாங்கவே வாங்காதீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் சில்லி சாஸை நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. அண்ட் இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம ஸ்வீட் சில்லி சாஸோட ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு போண்டா பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு காம்பினேஷனும் செம அட்டகாசமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் சில்லி சாஸோட ஒரு ஹெல்த்தியான போண்டா பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைங்க. உங்கள் வீட்டில் நீட்டு காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 ரவுண்டு ஃபுல் மோட்லேயும் ஒரு 2 ரவுண்டு பல்ஸ் மோட்லேயும் அடிச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. அப்புறம் ஒரு 100 ml தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. தென் ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் சர்க்கரை நல்லா கரையிட்டும் அண்ட் கொஞ்சம் நேரம் அது கொதிக்கிற அளவுக்கு வரணும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா அடியில் அது கட்டியாயிடும். நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாமுன்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு ஒரு பதம் வரும்ல, நல்லா ஒரு கொஞ்சம் அந்த திக்காக அந்த ஸ்டிக்கி மாதிரி அந்த அளவுக்கு அந்த பதம் வரணும். அந்த பதம் வந்தோன்னா 2 ஸ்பூன் ரைஸ் வினிகர் ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின 10 பல் பூண்டு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும்.